எஸ்பிபி சார் இன்டர்வியூ பண்ணோம் ஹார்ட் டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இவருக்காக ஒரு புது ஷர்ட்லாம் வாங்கி இதுக்கு வெயிட் பண்ணுறேன்லாம் சொல்லியாச்சு. எலெக்ஷன் டைம் வேறு இப்படி வந்துன்னு இருந்தேன்னா சரியான வெயில். இது தெரிஞ்சிருந்தால் அவர் ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி 1000 நிலவேவான் பாட்டு இந்த வெயிலில் வந்து நம்மளால் தாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதை விடுங்க. வந்துன்னு இருக்கும்போது பயங்கரமான ரைடு. ஒவ்வொரு கார்லையும் எலெக்ஷன் டைம் ரைட் பண்ணியிருக்காங்க. இவரோட காரில் வித்தியாசமாக இல்லை 20,000 30,000 40,000 பார்த்தா சாங்ஸு கிட்டத்தட்ட 1 lakh வந்துச்சு. அவசரப்படாதீங்க, இந்த இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பாக ஒரு 1 lakh முடிச்சிருப்பார். அதுக்காக தான் சொல்ல வரேன். பர்சனலாக எனக்கு வந்து எப்படி எஸ்பிபி சாருக்கு நான் ஃபேன் ஆனேன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமில் தான் அந்த 1000 நிலவே பாட்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படத்தில் அவருடைய பாடல்கள்லாம் பார்த்து ரேடியோவை இவர் கண்டுபிடிச்சார், டிவி அவர் கண்டுபிடிச்சாருலாம் சொல்லுவாங்க. பட் ரேடியோவை டிவியாக மாற்றினது எஸ்பிபி தான். ஏன்னா ரேடியோவில் அவருடைய குரலை கேட்கும்போதில் அந்த சீனு, நடிக்கிறவங்க, ஆம்பியன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வந்தவர் எஸ்பிபி தான். இது கமல்நாத், இது ரஜினி, எது இருந்தாலும் டக்குன்னு வரும். இப்படி ப்ரில்லியண்ட்டாக விஷயங்கள் சொல்லின்னு போயினே இருக்கலாம். பட் பெரிய பெரிய மன்னர்களுடைய அவையிலெல்லாம் இல்லை, பெரிய மியூசிஷியன்ஸ் தான்சேன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிங்ஸ் கோர்ட்டில் இருப்பாங்க. பட் எஸ்பிபி வந்துட்டார்னா பாலு இஸ் இன் அவர் கோர்ட். என்றைக்குமே சந்தோஷம், நிம்மதி. வணக்கம் மிஸ் எஸ்பிபி. Don't kick me. I'm in your court. பாலு சார், ஃபேன் ஃபாலோயிங் வந்து உங்கள் காரை சுற்றி இருக்குன்றதெல்லாம் ரைட்டு. பட் இந்த ஃபேன் ஃபாலோயிங்கில் வந்து 2 types இல்லை. பிஃபோர் அட்வென்ட் ஆஃப் டிவி, ஆஃப்டர் டிவி. இப்போ ரேடியோ டயத்தில் வந்து ஒரு பாட்டு எஸ்பிபி வாய்ஸ் ஸ்வீட் வாய்ஸ்னு கேட்டு யாராவது ஒருத்தரே உங்கள்கிட்ட வந்து இல்லை அந்த பாட்டுன்னா பாடிறாருல ஒருத்தர், இல்லைம்மா நான் தாம்மா அது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. உருவம் தெரியாது. இப்போ ஏகப்பட்ட ஷோஸில் வரீங்க, இப்போ இது எஸ்பிபின்னு தெரியும், தூரங்கேந்தே சொல்லுவாங்க எஸ்பிபின்னு. ஸோ இந்த ஃபேன் ஃபாலோயிங்கில் ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறீங்கல்ல, அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ரேடியோ பீரியடில் டிவி பீரியட் டிவி வராமல் இருந்தால் பெட்ரு சார். ஏன்னா வேல்யூ ஜாஸ்தி. இப்போ நான் வந்து ரைட் ஃப்ரம் எனக்கு கொஞ்சம் காது ஓப்பன் ஆகி மியூசிக் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐம் கிரேட் ரஃபி ஃபேன். லைக் ஸோ மெனி ஃபேன்ஸ் ஆர் தேர் டு ரஃபி சார். எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் சேஸ் டு ஐ ஆம் யுவர் பிக்கெஸ்ட் ஃபேன் சொல்லி. எவ்ரிபடி சேஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். நான் என்னை விட வேறு பிக்கெஸ்ட் ஃபேன் இருக்க முடியாது ரஃபிக்குன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்ணில் ஒரு உருவம் இருக்கும், நம்ம மனசுக்குள்ள ஒரு அவர் இப்படி இருப்பார்னு சொல்லிட்டு. பட் வென் வி லுக் அட் தி ஃபோட்டோகிராஃப், நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, வேறு மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ டிவியில் பார்க்க என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் பீப்புள் ட்ரை டு நம்ம குரலுக்கும் வயசுக்கும் ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. காதை மட்டும் ஓப்பன் பண்ணி கண்ணு மூடிட்டு கேட்டால் வயசு எப்படி இருக்கணுமோ அதுதான் வயசு. நம்ம ஃபிசிக்கல் வயசை பார்த்துட்டு இப்போ நிறைய சினிமாக்களில் எனக்கு அவகாசம் வராததுக்கு காரணம் என்ன, அவர் இஸ் 70 நவ், யங் பசங்களுக்கு எப்படி சார் பாட வைக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனையே வந்துடும் உள்ள. கரெக்ட். சைக்கலாஜிக்கல் அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ரேடியோ தான் பெஸ்ட்டுன்னு தோணும். வயசு எல்லாம் ஒன்றும் காரிலேஷன் இல்லைன்னு வாய்ஸே போகிறோம். இல்லை, வயசோட வாய்ஸ் டெஃபினட்டாக அடிப்படும். இப்போ நிறைய பேர் என்னங்க இன்னும் அப்படியே 1000 நிலவே பாடின மாதிரியே இருக்குது. போய் மேபி ஐ மே ஹாவ் எ பெட்டர் வோக்கல் டிம்பர் நவ், ஆர் மேபி அப்போ இருக்கிற அந்த ரேஞ்சை விட ஒரு half note or 1 note கம்மியாக இருக்கலாம். பட் கம்பேரிங் டு மை ஏஜ் ஐம் ஸ்டில் வெரி ஹாப்பி, ஐம் வெரி கம்ஃபர்டபுள் சிங்கிங். இல்லை, உங்கள் ஏஜ் குரூப்பில் வந்து இப்போது நான் சில சிங்கர்ஸ் பார்க்குறேன், சீனியர் சிங்கர்ஸ், வெரி எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் உதறல் வந்துச்சு வாய்ஸில். சங்கதி ஒரிஜினலாக பிளான்டாக இன்டென்ஷனலாக போட்டு சங்கதி போய் நார்மலாகவே சங்கதி வருது இப்போது. அது என்ன காரணம்? பட் உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்குது. இல்லை அவங்க விட நான் யங் ஸ்டில். அப்படி சொல்கிறீங்க? டெஃபினெட்லி. சூப்பர். என்னை விட 4-5 வருஷம் பெரியவங்க. இன்னும் 2 வருஷம் போயாச்சுன்னா நான் தலத்து மெஹமூத் ஆகலாம், அதுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இந்த இவ்வளவு கடந்து வந்து இந்த வாய்ஸுக்கெல்லாம் எதுவுமே நான் சீரியஸெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஒன்று சொல்கிறீங்க, கிளாசிக்கல் நாலேஜ் இல்லாமல் தான் நான் வந்தேன் உள்ள. இது ஒன்று சொல்கிறீங்க. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் என்ன வேணால் நான் சாப்பிடுவாங்களா, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ என்ன நாளைக்கு ஏதாவது ஒரு பையன்கிட்ட ஒரு பேரண்ட் ஏதாவது சொல்லும்போதில் எஸ்பிபி பார்த்தல எவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாரு, அவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாராம், கூல்ட்ரிங்க் சாப்பிடுவாராம், ஒன்றாலே அவருக்கு இதை கோட் பண்ணுவாங்க, தோனி படிக்காமையே இந்தியா ஆட்டாரு அப்படின்ற மாதிரி. இது பரவாயில்ல. இது அதை பற்றி தான் நான் நிறைய ஸ்டேஜ்லேயும் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் சொல்லுவேன். ஓகே, இது வந்து பெருமையாக எடுத்துக்காதுங்க. நானே பெருமையாக எடுத்துக்கல, எனக்கு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் வந்து ஐம் வெரி சின்சியர் டு மை ப்ரொஃபஷன். ஏன்னா நினைக்காத காலத்தில் அதை பற்றி ஒரு யோசனையே இல்லாத ஒரு காலத்தில் மை ட்ரீம் வாஸ் டு பிகம் அன் இன்ஜினியர். அண்ட் இன்றைக்கி வந்து தோஸ் டைம்ஸ் இன் 60s and 70s ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர் இன்ஜினியர்னா 250 ரூபாய் சம்பளம் கிடைச்சாச்சுன்னா அந்த ஜீப்பில் உட்காந்து ஒரு டிரைவர் இருக்கணும், போகணும். இதுதான் என் டெக்னிக்கல் ட்ரீம்.
இசை பற்றி யோசனையே கிடையாது. நான் நல்லா பாடுவேன்னு தெரியும், அது காலேஜ் லெவலில் தான். நம்ம ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் வீட்டில் வந்து காக்கா குஞ்சு காக்காவுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். என் பையன் ரொம்ப நல்லா பாடுவான், எங்கள் அப்பா அம்மா சொல்லுவான், எங்கள் தங்கச்சிகள் சொல்கிறான். பட் நான் வந்து ஐ யூஸ் கிளாஸில் வந்து நல்லா பாடுவான் அப்படின்னு பேர். பட் அதை பற்றி யோசனையே கிடையாது. இசை கற்றுக்கணும்னு சொல்லி இன்ஜினியர் ஆகணும்னு தான் இருந்தது எனக்கு, என்னோடய திஸ் திங். பட்டு வாழ்க்கைன்ற இப்போ ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஐயோ இப்போ நான் யோசனை பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். I became very religious minded now. ஒரு பக்தின்றது வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பட்டை போட்டுக்கிட்டு கும்பிட்றது அது கிடையாது. ஒன்றுமே தெரியாது எனக்கு இசை. சாப்பாசா இன்றைக்கி கூட ஸ்வரம் எழுத ரொம்ப ஸ்லோவாக தான் எழுதுவேன். இஃப் somebody gives me notation I cannot sing it. I do it only by mathematics. இது ஒன்றுமே தெரியாமல் 50 வருஷமாக இத்தனை மொழிகளில் எனக்கு தெரியாத புரியாத கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் என்னை பாட வச்சுருக்காங்க மியூசிக் டைரக்டர். என்ன ரீசன்னு பார்த்தா there is something which there is left out in my last போன பர்த்தில் வந்து ஏதோ நான் விட்டு அது கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சின்சியராக எந்த அளவுக்கு சின்சியர்னா, ரெக்கார்டிங் தியேட்டர் போனதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இது என்னால் பாட முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடும். பக்கா ஒரு பைரவில் ஒரு உருப்படி பண்ணி இது பாலு நீங்கள் தான் பாடினாங்க சார், இது என்னால் பாட முடியாது, இது தாசனாவோ இல்லை அந்த பாலமுரளி சார் இந்த இப்படிப்பட்ட இப்போ இருந்தால் உன்னிகிருஷ்ணார் சம்படி ஹூ இஸ் ட்ரெயின்டு அவங்க பாடினா நல்லாயிருக்கும். இது நான் கற்றுட்டு பாடணும்னு 10 நாள் ஆகும், உங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது, என்ன விட்டுருங்க, பாட்டு நான் கெடுத்துப்படுவேன். இப்போ நீங்கள் வந்து பாலு சீனியர் சிங்கர் வந்து நம்ம கூட்டுன்னு இருக்கிறோம், அவர் ஒரு மாதிரியாக பாடினாலும் நல்லா இருக்காது, சரி நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுக்காக வந்து சரின்னு ஓகே பண்ணிக்கலாம். அப்படின்னா மனப்பூர்வம் நீங்கள் பண்ணலை, உங்கள் பிரெயின் சைல்டு வந்து நான் கெடுத்துட்டேன். எல்லா மியூசிக் டைரக்டர் வந்து அவங்களால மாதிரி பாட முடியாது, இல்லைன்னா எந்த பிளேபேக் சிங்கர் மாதிரியும் பாட முடியாதுன்றதுக்காக அவங்க கம்போஸ் பண்ணது வந்து பாட்டு நம்மக்கிட்ட கொடுத்து நல்லா வளர்த்துங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளால் முடியலன்னா அந்த குழந்தை அவங்களே கொடுத்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துங்கன்னு சொல்கிறது பெட்டர். ஸோ எந்த அளவுக்கு நான் சின்சியர்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது பட் நான் வந்து ஒரு சிங்கிங் இஸ் ரொம்ப ரிலீஜியஸ்லி இம்பார்ட்டன்ட் டு மீன்னு நினைக்கிறதுக்காக நான் சன்னியாசியாக இருக்கவேன் விரும்பலை. ஐ லவ் மை லைஃப். எனக்கு முடிஞ்ச ஐ டோன்ட் வாண்ட் டு டை சார். That's what the passion for my life. We won't allow you to. எவ்வளோ கேட்க வேண்டிய பாட்டு இருக்கு, நீங்க இருக்கணுமே. That's a deadly joke. We are living legends, you know. Deadly jokes or that we are living. You are making it lively. And the frame kulla, in the given frame, I want to enjoy my life. I'm a social drinker. Nobody believes I had been smoking for 35 years and I stopped doing that later. Not just because of my singing. எதுக்கு இதில் ஊதி தள்ளியிருக்கீங்க? ஊதி அப்போ தான் ரொம்ப ஊதி கூட இருக்கு, ஊதிய உயர்வு வந்திருக்கு அப்போ தான். ஊதியம் அந்த அளவுக்கு வரல. ஸோ வித் தீஸ் திங்ஸ் நான் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது, பிகாஸ் மை என்டையர் ஷோ சின்ஸ் 20 years I am doing it. That is the longest in South India. Second in the country. சாரேகாமா வந்தது, அதுக்கப்புறம் இதான் வந்தது. நான் ரொம்ப யதார்த்தமாக இருப்பேன். ஏன்னா பிகாஸ் சம்படி யங் கிட் கம்ஸ் வெரி ட்ரெயின்ட், ரொம்ப அழகாக பாடுக்கும்போது அதில் வந்து இந்த அவரோகணம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஓகே, எப்படி எக்ஸ்ப்ரெசிவாக பாடிருக்கலான்னு நான் சொல்லலாம். நான் உடனடியாக சொல்கிறேன், இது எந்த ராகத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு கேள்விக்காக நான் கேட்கல, எனக்கு தெரியல, தயவு பண்ணி சொல்லுங்கள், அது அவரோகணம் நான் ஐ ஆம் ட்ரைங் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ யதார்த்தமாக இருக்கணும். நான் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டே ஐ வில் டெல் ஐ ஆம் எ சோஷியல் ட்ரிங்கர், ஐ ஹேட் பீன் ஸ்மோக்கிங். பட் இதெல்லாம் இருந்து பாலு சார் ரொம்ப அழகாக பாடுறாரு, நம்மளே அது எல்லாருக்கும் நடக்குன்னு சொல்லவே முடியாது. அப்பான்னு கூப்பிட்ற பாலமுரளி சார் கூட இதுதான் சொன்னார். ஒரு தடவை அவரையும் இன்னொரு பெரிய மேதை நார்த் இந்தியா, லெட் மீ நாட் நேம் ஹிம், 2 பேரும் ஒரு ரெக்கார்டிங்கில் பாடுறாரு. இந்த மாதிரி நல்ல சம்மர் டைமு, இவருக்கும் மோர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஐயோ மோர் குடித்தா எனக்கு தொண்டை கட்டிடுங்க, வேணாம் நான் மோர் குடிக்கலன்னார். இவர் மோர் குடிச்சே கட்டிடும்னு அந்த தொண்டை இது கிடையாது அப்படின்ட்டு. எதில் மாங்கிய மோர். ஸோ வாழ்க்கைன்றது வந்து ஃபார் சம் பீப்புள் இட்ஸ் வெரி ரிலீஜியஸ். அவங்க புளிப்பு சாப்பிட மாட்டாங்க, இது சாப்பிட மாட்டாங்க, அது அவங்களுக்கு உத்தாமல் போகலாம். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, மை ஃபார்முலா இஸ், இப்போ ஐஸ் வாட்டர் சாப்பிட்டா தொண்டை கட்டிடும், பாட முடியாதுன்னு நினச்சி அது ஒதுக்கி வச்சிடுறோம் நம்ம. ஸோ it will after some time it becomes an alien part to you. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து வேறு வழியே கிடையாது, ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் நீங்கள் டெஃபினட்டாக வாய்ஸ் வில்
clock. சைக்கலாஜிக்கலாக வரீங்க. That's it. So keep everything in good touch with. ஸோ அது எல்லாருக்கும் அது நடக்கும்னு நான் சொல்ல முடியாது, எனக்கு நடந்துச்சு. சூப்பர். நீங்கள் வந்து ஹிந்திக்கு ஃபேனுன்னு ஆரம்பிச்சிங்க நம்ம டாப்பிக்கில். அதில் வந்து எனக்கும் முகமது ரஃபி, கிஷோர், முகேஷ்லாம் கேட்காத நாள் கிடையாது. அப்படியே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரே லெஜெண்ட்ஸ் தான். தேரே மேரே சப்பனே ரஃபி பாடினார் இல்லையா கைடில், அந்த பாட்டு நான் ஒரு 1 lakh டைம்ஸ் கேட்டிருப்பேன். உயிர் அந்த பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். only 1 lakh times சார், அது பர் மந்த் சார். அது ஓகே, அது எனக்கு ஒரு 4 லைன், ஒரு முதல் பாட்டு அந்த பாட்டில் ஆரம்பிப்போம். That is one of the finest compositions I ever heard. And S.D. Burman. S.D. Burman, beautifully picturized. அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி கூட இருக்குது. ஜெயதேவ் தான் பண்ணியிருந்தார் அவர் அசிஸ்டன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. I love the saxophone pieces in that. I still remember the obligato of this song, how the santoor is played, how the saxophone is played. And சரணம்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அண்ட் ஆப்ளிகேட்டோஸ் எல்லாம் சாக்ஸில் ஆப்ளிகேட்டோஸ் கூட வருது. அதில் எனக்கு தேவர் பிக்சரைசிங் அபவுட் ஒரு வாரம் பிக்சரைஸ் பண்ணாங்க அந்த சாங். பிகாஸ் ஒன்லி இந்த ட்வைலைட் இட் கம்ஸ். ஓகே ஓகே, ட்வைலைட் நான் நினச்சது ஒரு வாரம் எடுத்திருப்பாங்க அதே டைம்லன்னு சொல்லி. they said they did it only in 2 days. Vijayanand could shoot it. Second day வரும்போது sunset was earlier, but he had to capture the correct this thing. They used artificial light at that time and matched it exactly. அந்த sun setting இதுக்கு தான் ரொம்ப அழகான லிரிக்ஸ். அண்ட் तेरे मेरे सपने अब एक रंग है, ओ जहाँ भी ले जाए राय हम संग है. அந்த ஹம் ஒன்று போதும். ஹம் அந்த நோட், the way Rafi says is something extraordinary. அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், தாள பிரமாணங்கள், तेरे मेरे सपने अब एक रंग है, तादरेरेरेरे डंडडंडडन तरारेरारे डंडडिंडडिंडडिन तारारेरेरे तारेरेरे तरी ता तरा डिंडिंडिं चाहे मना ले दुनिया तारारी. அது வாசுதேவன் மனோகரின்னு சொல்லி இவங்களெல்லாம் நான் பார்ப்பேன்னு கூட நினைக்கவே இல்லை. ஸோ வென் ஐ வாஸ் சிங்கிங் ஃபார் ஆடி பர்மன், அது கேப்பில் உட்காந்து இதெல்லாம் அவங்க பாடிக்காங்க, நாங்களே மறந்துட்டோம், எப்படியா ஞாபகம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தி பெஸ்ட் ட்ரிபியூட் ஐ காட் வாஸ் வென் வி ஆர் கோயிங், ஐ மே கோ ஹெல்டர் ஸ்கெல்டர், ப்ளீஸ் பண்ணுங்க. ஐ டிட் a tribute to ஆடி பர்மன் ஆஃப்டர் ஹிஸ் டிமைஸ் இன் பஞ்சம். அந்த சிடி ஒன்று பார்த்தேன், ஷாம் மஸ்தானி அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில். நானும் சித்ரா, Shailaja and Sudhesh Bhonsle only from Bangalore with live orchestra from Chennai, and the chief guests were Rajesh Khanna and Gulzar. Adu when once Manohari came here and he wanted to meet me, I went and met him in a recording studio. He said, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதது பஞ்சமுக்கு, நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணியிருக்கீங்க. such a one of the finest tributes for R.D. Burman. I relived all my recording days along with him அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு நிஜமாக சொல்லப்போனால் my training sessions எனக்கு பாடுறதுக்கு, எக்ஸ்ப்ரெஷனுக்கு, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தது ஹிந்தி மியூசிக். ஹிந்தி. லெட் மீ ஓப்பன் மோர் ஆஃப் ரஃபி 100%. ஏன்னா அவர் தான் நம் ஜாலினா அப்படியே ஜாலி இல்லை, ஒரு சோகம்னா அப்படியே சோகம், அந்த மூட் அப்படியே கொண்டு we can visualize a scene listening to him. That's what. இப்போ என்னென்னா எஸ்பிபி சார், இப்போ வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவு ஜீவிகள்லாம் பாடுறாங்க, மியூசிக்கலி பெஸ்ட்டாக பாடுறாங்க. அந்த மியூசிக்கலி அந்த பாட்டு I was thinking in the morning also, there are greatest singers who are very very trained, had extraordinary voice timbre இருக்கிறவங்க, they sing beautifully. Musically best. They sing beautifully, that's all. Correct. Musically best. They cannot enact. Exactly. So film singing. Only Muhammad Rafi, I felt. So film singing nu varumbodhu, I am expecting something more. I am expecting a scene. I am expecting to see the hero. நீங்களே ஒரு டைரக்டர், ஒரு பாட்டு நீங்கள் ஒரு மோடில் பாட்டிங்கன்னா, ஒரு மூடில் அவருக்கு இப்போ தலைவலி, ஐயோ இவரே டைரக்ட் பண்ணிட்டாருப்பா இந்த மூடில் என்ன. சம்டைம்ஸ் ஈஸி கூட அப்படிங்கிறீங்க. லைக் விஷ்ணுவர்தன், அவன் ஒருத்தன் தான் கான்ட்ராக்டில் வந்து எனக்கு பிளேபேக் சிங்கிங் பாலுதம் பாடணுன்னு போடுனது.
அண்டு வேறு ட்ராக் சிங்கர் யாராவது கூட நான் அவைலபிளாக இல்லை, ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ட்ராக் சிங்கர் யாராவது பாடுவாங்க. அது லொக்கேஷனுக்கு வந்து கேட்டு இல்லை நான் ஆக்ட் பண்ணவே மாட்டேன், நாளைக்கு அவங்க கிடைக்கலன்னு சொல்லி இதே வாய்ஸ் வச்சாச்சுன்னா நான் செத்துடுவேன். காரணம் என்னென்னா அவன் 80% கொடுப்பான், நான் கொடுக்குறது 20% தான். அது கேட்டு நான் அதுக்கு ஆக்ட் பண்ணாலே எனக்கு லைஃப் கிடச்சிடும். இவன் யாரோ பாடினா இது கேட்டு நான் ஆக்ட் பண்ண முடியாது, அவன் வாய்ஸ் கொண்டு வாங்க பாடுவேன்னு சொல்லி. இது என்னுடைய வசதிக்காக சொல்கிறதுக்காக இல்லை. யூ சி தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ சிங்கர் ஆட்ஸ். ஆமாம், ஏன்னா இப்போ எங்கள் குரூப்லேயே ஒரே நாள் அப்படின்னா கமல் வந்து அந்த ஹேர் ஸ்டைலோட அந்த பெல்ட் எல்லாம் போட்டு கூல சார் கண்ணு முன்னாடி வந்துடுவார். என்னடா பொல்லாத வாழ்க்கை நீங்கன்னா அப்படியே தப்பு தான், ரஜினி கண்ணு முன்னாடி வந்துடுவார். ஒரு ஜீவன் தான் ரஜினி கண்ணு முன்னாடி வந்துடுவார். எப்பயும் இந்த ஆர்குமெண்ட் வரும், டிஎம்எஸ்னா தான் நம்மளால் சிவாஜி எம்ஜிஆர் கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னேன் எஸ்பிபி என்ன கிளியராக தெரியுது யாருக்கு பாடுறாருன்னு, அப்படியே அந்த மூடு உள்ளே கொண்டு போகிறாரு அப்படின்னு. ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு என்ன ஏதாவது ஒரு ட்ரேட் சீக்ரெட்ல கொக்கோ கோலா ஏதாவது வச்சிருக்கீங்க? சார், யூ ஹேவ் டு பி an actor. You have to be an actor. Basically. இல்லை ஆக்டர்னா நீ மிமிக்ரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ கமல் பேசுகிற வாய்ஸுக்கும் நான் பாடுற வாய்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ கமல் பாடின பாட்டு கேளுங்க, நான் பாடின மாதிரி இருக்காது. அதுதான் அவரோட ஒரிஜினல் கோஸ்ட் வாய்ஸ்ன்றாங்க. தி திங் இஸ் தி த்ரோ அண்ட் வாட் இஸ் தேர் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங். அதை வச்சு இப்படி பாடினா அவருக்கு எப்படி நல்லா இருக்குன்றது மேபி ஆஃப்டர் விஷுவலைசிங் இட் ஃபார் so many times ஒரு அத்துப்படி ஆச்சு நமக்கு. அதுக்கப்புறம் யூ ஃபர்கெட் தட் சம்படி இஸ் சிங்கிங் ஃபார் தெம். இது இப்போ நான் வந்து ரஜினிக்காகவோ கமலுக்காகவோ வாய்ஸ் மாற்றி பாடினதே கிடையாது. மேபி தி ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வில் பி டிஃப்ரெண்ட். அது என்னால் மட்டுமே முடியாது. தி கம்போசர் ஆல்சோ ஷுட் கிவ் தி வரிகள் அப்படி இருக்கணும். பட் ஐ நோ ஹவு டு சிங். புருவன் முதலாளி தட் திங் வில் பி தேர். அவர் ஃபேஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணும்போது கெட் இட். அண்ட் தி ரொமான்டிக் திங் இஸ் அதே மாதிரி தெலுங்குல நாகேஸ்வரா பாடும்போது பாகுடாரா பேர் ஏவிடி சகத்தி அவர் வாய்ஸ் அப்படியே இருக்கும். ராமராவன் தான் ரொம்ப பாசிட்டிவ் சார், மீ பிரதர் விட்டாரு. இதெல்லாம் வச்சு எக்ஸாக்ட்லி அப்படியே பாட ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும். அது கிட்டக இருக்கிற மாதிரி இருக்கணும். இட்ஸ் மெஸ்மரைசிங் பீப்புள் சேயிங் தட் ஆல்மோஸ்ட் தே ஆர் சிங்கிங். அது ஒரு நடிப்பு தான். இது மிமிக்ரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அசிங்கமாக போயிடும். யூ கேன் மிமிக் ஒன்லி வித் காமெடியன்ஸ். யூ கேன் டேக் அ லிபர்ட்டி. So really there is a lot of caricature in their voices. Nobody believes that. நம்ம ஒரு கதாகாலட்சேபம் எம்ஆர் ராதாக்கு பாட்டிருக்கேன். nobody will believe that I sang it. I don't remember the song. அதே மாதிரி சுருளிராஜன், தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார். சுருளி எப்படி பாடுவீங்க வாய்ஸ் வச்சுன்னு? அதே என்ன பாட்டு அது பாட்டு ஞாபகப்படுத்திங்கன்னா இது பாடுறீங்களா மாமே ஒரு நான் அதெல்லாம் அந்த டைப் தான் காமிக்கல் டோன் அந்த அதில் பண்ணேன். என்னங்க இது ஐயோ இதெல்லாம் பாடும்போது சம்டைம்ஸ் வி கேன் அது வந்து முழுசாக பாடலைன்னா கூட 2-3 இடத்துல அது எம்ப்ளாய் பண்ணிட்டோன்னு ஐயோ அவரே பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு வரும். பட் யூ நீட் எ ஜீல் ஃபார் தட். சம் சிங்கர் சிங்ஸ் நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணோம், நம்ம பாட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பாடினோம் அவங்க ஆட் பண்ணிட்டு போயிட்டுமேன்னு சொல்லி. So you have to go a yard extra. Sometimes maybe I spoil my voice. இப்போ ஒரு தடவை கமல்ஹாசன் வந்து தெலுங்குல ஒரு படம் இந்துடு சந்திரன் பண்ணாங்க. கிரஃப் வாய்ஸ், அதில் ஒரு வாய்ஸ் இப்படி இருக்கு ஏடா இப்படி. அது திடீர்னு ஒரு நாள் இங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு கேசட் கொடுத்துட்டு அண்ணையா நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு சாங் வருது, இந்த வாய்ஸ் வச்சு நீங்கள் பாட முடிஞ்சு அடிக்கிற கட்டம் அந்த பாட்டை அது தமிழில் வந்து மனோ பாடினா. யூ நோ வை? ஐ டெல் யூ ரீசன். இது கொடுத்துட்டு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படின்னா முதல்ல தி ரேஞ்ச் ஆஃப் தி சாங் அந்த ஸ்ருதி கூட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். நச்சின ஃபுட்டு இச்சின குட்டு தீகிற பிரதர். எத்தனை ரிஹர்சல்ஸ் பண்ணோம், எத்தனை தடவை பாடணும் யோசனை பண்ணுங்க. ஓகே யார் வரல, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்ச அடுத்த நாள் அஞ்சலிக்காக ஒரு பாட்டு பண்ணுறோம், ஸ்டார் வார்ஸ். My voice has clogged, literally gone. And ஒரு 1 week அப்புறம் வந்து தெலுங்குல கீதாஞ்சலி, தமிழ் என்னது இதயத்தை திருடாதே டப்பிங் ஃபார் தமிழ் அண்ட் மலையாளம். ரெக்கார்டிங் தியேட்டர் போகிறேன், ஓ பாப்பா சரி 1 more டேக், ஒரு லைன் வருது, செகண்ட் லைன் போகுது, சம்திங் ராங் வித் மை வாய்ஸ் சார், ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு வரேன். 3 months ஆச்சு சார். 3 months my voice, my suppleness, everything has gone. வீட்டில் வந்து இது யாரோ ஏதோ பண்ணிட்டுருக்காங்க, அது பண்ணிட்டுருக்காங்க, இது பண்ணிட்டுருக்காங்க சொல்லி தென் தி டெக்னாலஜி இன் மெடிக்கல் வாய்ஸ் வாஸ் நாட் தட். But that singer's nodule you had, no? That voice போடும்ல. எண்டோஸ்கோபி பண்ணுறதுக்கு எங்கேயும் கிடையாது பெரம்பூர். Was it acidity? No, it was singer's nodule ஃபார்ம் ஆகி தென் ராமலிங்கம் சார் தான் பண்ணார். அப்படி அவர் ஹாஸ்பிட்டல்லையே எண்டோஸ்கோபி பண்ணுறதுக்கு கிடையாது, ஒன்லி பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டல். He took me there and seen on the apex of the vocal cords there was a nodule formed. He said this could be surgically removed.
பட் இட்ஸ் a very delicate thing. Will it restore your voice? ஒரு சின்ன டிஷ்யூ போயாச்சுன்னா கூட எப்படி இருக்குன்னா நம்ம ஆரஞ்சு மாதிரி இருக்கும் வோக்கல் கார்ட்ஸ். கருணாநிதி சாருக்கும் அப்படியே இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்கும். வோக்கல் கார்ட்ஸ் ஆர் மென்மையாக இருக்கும். ஐ திங்க் ஆல் தி பொலிட்டீஷியன்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் நாட்யூல்ஸ். அதனால தான் வாய்ஸ் அப்படியா இருக்குது. You have to believe to me because they speak a lot. Teachers and politicians, they have singers nodule. அது ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. why should we get rid of them? பட் எனக்கு பொழைப்பு வேறு வழி இல்லை. then he said if you remove it your voice will be all right. maybe if a tissue goes off you may not be able to sing. It will become an issue. issue இல்லை, singing tissue போயாச்சு issue ஆகிடும். ஓகே, I too thought about that. வீட்டிலலாம் அது மெடிக்கேஷனில் போகுன்றாங்க. இன்னொரு 6 மாதம் எடுக்கும். ரிஸ்க் இல்லை, ரிஸ்க் ஒன்றும் கிடையாது சார். இப்போ நான் நினச்சது 6 மாதம் ஆனதுக்கப்புறம் என்னை திரும்ப கூப்பிடுவாங்களா, வேறு சிங்கர் வர்றாங்களான்றதுக்காக கிடையவே கிடையாது. பட் 6 months I cannot keep everybody waiting. மோஸ்ட் ஆஃப் தி சிங்கர்ஸ் யாராவது உடம்பு ஆர்டிஸ்ட் கூட ஏதாவது உடம்பு வந்தாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ வெக்கேஷன் போயிருக்கிறோம், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கோன்னு சொல்லி ட்ரீட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஐ ஓப்பன்லி செட் திஸ் இஸ் தி ப்ராப்ளம். நீங்கள் பிகாஸ் யூ கான்ட் வெயிட், யூ கோ ஹெட் வித் எனி அதர் சிங்கர் யூ வாண்ட். எனக்கு வாய்ஸ் ரெடியாக இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது நான் வரேன்னு சொன்னேன். பட் ஒன் நைட் ஐ தாட் ஐ ஷுட் அண்டர்கோ சர்ஜரி. let me take a risk. பாட முடியல, நாளிலிருந்து பாட முடியல, let us stop it. Very bold decision. That I had to take. லதாஜி she knew about it and she called. பண்ணாத மெட்டல் டச்சே பண்ணக்கூடாது வோக்கல் கார்ட்ஸில். அது பகவந்தர் கொடுத்தது ஒரு தனியான ஒரு நமக்கு குரல் கொடுத்துருக்காங்க. டோன்ட் கெட் இட் டன். சரின்னு சொன்னேன் என்னால். பட் இந்த வேதனை தாங்க முடியல. எவ்ரிடே பீப்புள் வில் கால் மீ, சார் நாளைக்கு பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாம். பிகாஸ் ஐ வாஸ் சிங்கிங் தெலுங்கு, தமிழ், கன்னடம், லிட்டில் பிட் ஆஃப் மலையாளம் and Hindi also. I said I should undergo surgery. I underwent and by God's grace. God's grace. We are very happy. I'm better. Gift in ஜாஸ்தி சூப்பர் ஆயிடுச்சு gift. இல்லை இப்போ இந்த ஒரு இம்ப்ரவைசேஷன் நீங்கள் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல, எனக்கு வாட் ஷாக் மீ வாஸ், இப்போ கேன் யூ சே தட் எம்ஜிஆர் தான் 50,000 பாடல்கள் எங்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவர் இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் தான் பாடணுன்னு இல்லையா. சாய்ஸை மாற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் பெருமாள்ன்றவர் சிவாஜி கணேசன் தான் அந்த படத்தில் வரணும் முதல் படத்துலன்னு சொன்னதுனால பராசக்தியில். ஸோ நமக்கு அந்த கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இப்படின்னு சொல்லலாம். பட் என்னன்னா, 1000 நிலவே ஆமாம், நீங்கள் அதான் இது வெளியில் வந்தது தான், அது வரும் நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த பாட்டு நீங்கள் பாடுறீங்க பாலு சார், பட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு முன்னாடி பாடிட்டுருக்கேன், எல்லாம் தப்பு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதில் குறுக்க இல்லை அது பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட். எதனால் நான் புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இட் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஃபி. சம்டைம்ஸ் ஐ ஓவர் டிட் இட் ஆல்சோ. அப்போ ரொம்ப பண்ணணும். இப்போ நினைக்கும் போது ஏன்டா இவ்வளோ ரொம்ப ஓவர். You did it, but weren't you nervous that this is my debut? How can I afford to do this? இல்லை, டெபியூனா ஒரு 3 years ஆல்ரெடி ஐ சாங் இன் தெலுங்கு அண்ட் கன்னடம். லேட்டர் தானே நான் தமிழுக்கு வந்தேன். 69 வந்தேன். 66 ஐ ஸ்டார்டட். மேபி தேர், பட் ஐ வாஸ் லிட்டில் ஓவர் டூயிங் இட். ஐ குட் ஃபைண்ட் இட். இல்லை இந்த மயக்கம் ஒரே தரம் தந்தானா இல்லை மயக்கம் ஒரே சுகம். ஏண்டா அப்படி இல்லை. அப்போ 2-3 பாட்டு ஆனதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட சொன்னார், கொஞ்சம் அது ஜாஸ்தியாக இருக்குது போல இருக்குது தம்பி, அது கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொன்னார். பட் அப்படியே டயமெட்ரிக்கலி அதே வேர்ட்ஸ் 1000 நிலவேவான்னு ஒரு படம் வந்தது. அதில் அந்த ரங்கம் யாவுமே எப்படி அப்படின்னுங்க. அந்த எப்படி எனக்கு தெரிஞ்சு உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு டேக் பாட சொன்னா எனக்கும் வராது. நாங்களாம் இல்லை எப்படி இருந்தாலும் என்ன பாரு அப்படி கார்த்திகாவே மாறுறாரு அந்த பாட்டில். ஸோ இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்ல, டோட்டலி ப்ளசன்ட்லி. ஆமாம். இல்லை நீங்கள் அந்த பாட்டு நீங்கள் சொன்னீங்களா ட்வைலைட்லேயே எடுத்தாங்க அதே லைட்லன்னு. அந்த கான்டெக்ட்ஸில் ஆர்டி பர்மனோட ரூப்பு தேரா பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் சாங் 4.5 நிமிஷம் போதும். Sharmila Tagore, Rajesh Khanna going round and round. It's one take. It's a single take. It's not a single take. Single take இல்லையா அது? கட் தெரியாது அதில். பியூட்டிஃபுல்லி எடிட்டட். சிங்கிள் டேக்குன்னு எதுன்னா நீங்கள் இப்போ நெஞ்சத்து கீதாஞ்சலி தமிழ் வெர்ஷன் என்ன, இதை தேடாது. ஓம் நமஹ. தட் இஸ் சிங்கிள் டேக். நாகார்ஜுன் அந்த ஹீரோயின். ஸோ அந்த பாட்டு நீங்கள் ஹிந்தி தெலுங்குல அந்த ஃபஸ்ட்டு நான் எல்பிலாம் வாங்கிடுவேன். நான் கேசட் ஏதோ பேனுக்கு நான் கூட கேசட் எல்பியை வாங்கி கேசட் ரெக்கார்ட் பண்ணுவேன். உங்கள் ஸ்வீட்னஸ் அந்த எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் அந்த பாட்டெலாம். தமிழில் வந்தப்புறம் எல்லாருக்குமே டியூ கிரெடிட் கொடு, எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் தான். எனக்கு உங்களுடைய கீதாஞ்சலி கேட்ட பொருள் வேறு யார் பாடியும் கேட்க தோணல. அது ஏன் கேட்டீங்க முதல்ல, கேட்காம இருந்தா? ஏன்னா இளையராஜா எஸ்பிபி காம்பினேஷன் வந்தாச்சு சார், அதை கேட்டே எனி லாங்குவேஜ், வேற வழி கிடையாது. கேசட்ல எல்பியை வாங்கி போய், ஏன்னா கேசட்லாம் வராதுன்ட்டாங்க, அப்போ வாங்கி ரெக்கார்ட் பண்ணது கேட்டு தான் ஆகணுன்ற அந்த ஒரு இது இருந்து. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. அதனால தான் கேட்குறேன், இப்போ எம்ஜிஆர் அப்படி பேக் பண்ணார்ல, அதுக்கான ஸ்பெஷல் ரீசன் தான் இருந்ததா? இல்லை, அதான் சொல்கிறேன், மை ரெஸ்பெக்ட் ஹஸ்
multifolded for him because of the reason he has given. I was 1 month sick with typhoid. I thought the song has gone. Maybe அவர் கொஞ்சம் கருணை காட்டினா இன்னொரு பாட்டு கொடுக்கலான்னு சொல்லி போகும்போது திரும்ப அதே பாட்டு ரிஹார்சல்ஸ் பண்ணுறோம். பிகாஸ் தேவர் சப்போஸ் டு ஷூட் இன் ராஜஸ்தான். ஜெயலலிதா வரும் போனோம். எத்தனை பர்மிஷன் வாங்கணும் ஷூட்டிங் அந்த காலத்தில். தோ ஹி வாஸ் பொலிட்டீஷியன் பட் யூ ஹேவ் டு டேக் பர்மிஷன்ஸ். இத்தனை அண்ட் நாட் ஓன்லி தி சாங், ஹி வாஸ் ஷூட்டிங் ஸோ மெனி சீன்ஸ், ஸோ மெனி ஜூனியர் ஆர்டிஸ்ட், எவ்ரி திங். திரும்ப ரிஹார்சல்ஸ் போகும்போது ராமவரத்தில் அதே திரும்ப சுசீலாமா இருக்காங்க, மாமா மாதேவன் சார், அப்பு சார், நானும் உட்காந்துருக்கேன். எம்ஜிஆர் புரியல என்னன்னு சார், எதுக்கு நம்ம வம்பு பேசக்கூடாது. ஏன்னா அவரே ரொம்ப சாஃப்டாக மாமாவோட காதில் தான் பேசுவார். நான் எப்படி பாடணும்னு சொல்லி அவருக்கு சொன்னால் மாமா வந்து எனக்கு சொல்லி கொடுத்து இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியல சார். சார் இந்த பாட்டுக்காக 1 மாதம் வெயிட் பண்ணி நானே பாடணும் அப்படின்னு நினச்சதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன். நீ வந்து ஃபஸ்ட்டு ரிஹார்சல்ஸ் பண்ணி காலேஜில் போய் கிளாஸ்லேயே நீ பாடி காட்டிருப்பேன் இந்த பாட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பாங்க. பட் பிகாஸ் யூஆர் நாட் வெல், நான் அந்த பாட்டு வேறு டிஎம்எஸ்ஸோ வேறு யாருக்கிட்டையாவது பாட வச்சுருப்பேன். உனக்கு வேறு பாட்டு கொடுப்பேன், அது வேறு விஷயம். நீ பாடி காட்டின பாட்டு வந்து வேறு வாய்ஸில் படத்தில் வரும்போது இவன் பாடினது பிடிக்கல எம்ஜிஆருக்கு, அதனால வேறு ஆளை வச்சு பாட வச்சிருக்காருன்னு நினச்சா இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்ன்ட்டார் அவர். ஃபோர் சைட் இது ஏன் சார் அவர் யோசனை பண்ண துக்கடா நானாங்க. I was nothing. Why should I think so generous? அதுதான் எனக்கு இன்றைக்கும் கூட அந்த அந்த நன்றி நான் தாங்க முடியாத ஒரு ஃபீலிங் ஐ கெட் when I rewind and listen to those words he has. Oh great. But is it a fact that இந்த உங்களுடைய அவள் ஒரு நவரச நாடகம் பாட்டு வந்து அவர் வந்து இம்மீடியட்டாக அவர் வந்து வேற ஏதோ ஒரு படத்துக்கு இணைந்த கைகளோ ஒரு படத்துக்கு பிளான் பண்ணி நான் எனக்கே தெரியாது. ஆமாம், அடிமை பண்ணுங்க அப்புறம் இணைந்த கைகள் ஏதோ ஒரு படம் பிளான் பண்ணார் போல இருக்கு. பட் யூ ஆர் சப்போஸ் டு சிங் தட் சாங் தேர் அந்த படத்துக்கு. அது அப்புறம் கட்சியில் பார்த்தா உலகம் சுற்று வாலிபல்ல வந்தது அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த எத்தனை அழகு கொட்டி கிடக்குது அது பாண்டிங்களே, அது இட் வாஸ் சப்போஸ் டு பி ஃபார் எம்ஜிஆர், தென் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு. இஸ் இட்? தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஐ டோன்ட் திங்க் சோ சார். இல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் இட். இல்ல எத்தனை அழகு கட்டி கொடுக்குது அது ஆராதனா ரீமேக் இல்லையா அது? ஆராதனா சிவகாமியின் செல்வன். எஸ். எதுக்கு அந்த எதுக்கு பேரலல் சாங்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? எத்தனை அழகு மேரே சப்பனோக்கு இல்லை ரூப் தெரா மஸ்தானா. ரூப் தெரா மஸ்தானா தான். அது எதுவுமே ஒரிஜினல் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மாடர்னாக இருக்கணும். ஏன்னா ஆராதனா வந்து தமிழ்நாட்டிலேயே நானும் இளையராஜா பாவலர் சகோதரர்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆராதனா ஃபேமன் தான் போஸ்டர் போடுவாங்க. ஸோ அதுக்காக பண்ணது தான். பிகாஸ் ஐ வாஸ் தேர் இன் வைல் இட் வாஸ் கம்போஸ்ட். ஓகே, பட் வாட் இஸ் தட் சஸ்பென்ஸ் ஆக்சுவலி? உங்களுடைய ஒரிஜினலான முதல்ல பாடின தமிழ் பாட்டு ஆனால் லேட்டராக வந்ததுங்கிறீங்க. ஒரே டிபேட்ஸ் இருக்குது என்ன பாட்டு. முதல்ல பாடினது ஹோட்டல் ரம்பான்னு ஒரு படம். அது படமே வெளியே வரல. இந்த கிப்ஸ்மார்க் லுங்கின்னு ஒன்று அவங்க படம் எடுத்தாங்க. நானும் எல்லாரீஸ்வரி சேர்ந்து பாடின பாட்டு அது. அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இந்த பாட்டு தான் பாடினது. படம் நின்று போச்சுட்டாங்க. என்னடா இது நம்ம டெபியூ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. தென் ஹி கேவ் மீ சாந்தநிலை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல கிளிக் ஆகிறதுக்கு. எல்லாம் டிசைன், இயற்கை மிளகன், டிசைன், டெஸ்டினி எல்லாம் இருக்கு. இது 1000 நிலவே வரதுக்கு முன்னால் ஒரு 3-4 பாட்டு பாட்டேன் சார். ஓகே ஓகே. இது ஒன்று என் குருநாதர் கோதன பாணி தெலுங்கு தமிழில் பண்ண பாட்டு. முத்து சிப்பிக்குள்ளே ஒரு பூவண்டு, அது மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பால்படம், பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில். அதுக்கப்புறம் தான் இது வந்து. பட் தீஸ் 2 songs ரிலீஸ் சைமல்டேனியஸ்லி. ஓகே ஓகே. சாந்த நிலையம் அண்ட் அடிமை பெண். ஓகே. அந்த வருஷம் எனக்கு போத் டெபியூ சாங்ஸ்னே வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பெஸ்ட் பிளேபேக்ஸுங்கிற அவார்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ எம்எஸ்வியோட சேர்ந்து எனக்கு ஒரு காதலி அது பாடுறீங்களே நீங்கள் 2 பேரும் தோளில் கை போட்டு பீச்சில் நடந்து போயினே பாடுற மாதிரி. ஏன்னா அவர் வந்து நான் வாக் போகும்போது ஒன்லி மியூசிக் டைரக்டர் வித் சோ மச் ஆஃப் ஹியூமிலிட்டி. பின்னாடி வந்து கார் ஹானஸ்ட் பாஸ்கெட் தம்பி அப்படின்னு விஷ் பண்ணிட்டு போய் இது மாதிரி லைஃப் நான் பார்த்து ஐ கான் இமேஜின் எனி அதர் மியூசிக் டைரக்டர் டூயிங் திஸ். என்ன சார் அது வந்து என்கிட்ட சொல்லிருக்காரு சார். நிறைய விஷயங்கள் சொல்லுவார் உங்களை பற்றி, எப்படி அசோசியேட் ஆனோட்லாம். அந்த பாடலாம் எப்படி சார்? பிகாஸ் ஆஃப் த கெமிஸ்ட்ரி இஸ் இட் யூ ஆர் சோ கம்ஃபர்டபிள் இன் தட் சாங். ரொம்ப அடிச்சார் கூட. அது அங்கே பிரச்சனை என்ன தெரியுமா சார்? ஒரே மைக்கில் 2 பேர் பாடினோம். தள்ளிட்டா வேறு வழி நான் எப்படி தள்ள முடியும் அவரை? அப்போ இத்தனை ஃபெசிலிட்டேஷன் கிடையாது. வாகினி 7 தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு பைத்தியகாரத்தனமான இம்ப்ரூவைசேஷன் எல்லாம் வந்துடும் திடீர்னு பண்ண. அவர் கட் பண்ணிட்டார். உனக்கு புரியுதா பாலு, சிச்சுவேஷன் என்னன்னு புரியுதா?
நான் வந்து தேங்காய் சீனிவாசன் பாடுறேன், நான் ஒரு மியூசிக் டைரக்டர். நீ வந்து என்கிட்ட பாட்டு கேட்குறது, நீ வயலினும் வாசிக்கிற, வர நான் பியானோ வாசிட்டு இருக்கிறேன். இனி சான்ஸ் கேட்க என்கிட்ட வரும்போது அடக்கி தானே வாசிக்கலாம். என்னை ஓவர் டேக் பண்ணால் பல்லெல்லாம் உடச்சி போடுவேன். நான் என்ன பாடுறேன்னு அது பாடல. சரி, அழகாக அன்பாக சொன்னேன். நீங்கள் இமிடேட் பண்ணுவீங்க, நீங்கள் பாடுறது அவர் பாடுறது ரெண்டுத்தையும் பண்ணி காமிங்க ஓரளவுக்கு. தெரியாத தம்பி அப்படின்னு வேறு. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். அதுக்கு அப்படியே வித்தியாசமா சார். அப்படி நீங்க அதை ஸ்வீட்டா பாடுவீங்களா? நான் பாடுறது நான் என் மாதிரி தானே பாடுங்க. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் தாரி தரநானா தரின்னா. அந்த ஸ்பீடு வராது, இன்னும் ஃபாஸ்டா பாடுறாங்க. எஸ்பிபி பக்கத்துல இருக்கார், ஆனா கண்ணு முன்னாடி எஸ்பிபியே வர்றார். இது இன்னும் அடுத்த மேட்ச் இருக்குது.